ஒரு காலத்துல விஜயநகரம் அப்படின்னு ஒரு ராஜ்யம் இருந்தது. அந்த ராஜ்யத்தை பல்ராம் சிங் அப்படின்னு ஒரு ராஜா ஆட்சி செஞ்சுட்டு வந்தாரு. அவருக்கு அழகான ஒரு இளவரசி இருந்தாங்க. இளவரசி அழகானவங்க மட்டும் இல்லை, ரொம்ப திறமைசாலி, புத்திசாலியும் கூட. ஆனா இளவரசி யாருக்கும் தெரியாம ஒரு சாதாரண வாலிபனை காதலிச்சுட்டு வந்துட்டு இருந்தாங்க. இந்த விஷயம் ஒரு நாள் ராஜாவுக்கு தெரிய வந்தது. ராஜாவுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஒரே யோசனை. ஒரு நாள் ராஜாவுக்கு ஒரு நல்ல யோசனை தோணுச்சு. உடனே காவலாளிகளை அனுப்பி அந்த வாலிபனை அரசவைக்கு கூட்டிட்டு வர சொன்னாங்க. வாலிபன் அரசவைக்கு வரான். அவன்கிட்ட ராஜா, இதோ பார் வாலிபனே, நம் நாட்டுக்கு தெற்கு பக்கம் 100 மைல் தாண்டி ஒரு அடர்ந்த காடு இருக்கும். அந்த காட்டோட மையப்பகுதியில் ஒரு பெரிய மலை குகை இருக்கும். அந்த மலை குகையில ஒரு பெரிய ராட்சசன் இருப்பான். அந்த ராட்சசனோட 3 தங்க முடிகளை யார் எடுத்துட்டு வராங்களோ அவங்களுக்கு தான் என்னோட பெண்ணை திருமணம் செய்து கொடுப்பேன் அப்படின்னு ராஜா சொல்றாரு. இதை கேட்ட அந்த வாலிபன், அரசே, அப்படின்னா சரி, அந்த 3 தங்க முடிகளை நானே எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட காதலிக்கிட்டையும் இந்த விஷயத்தை தெரியப்படுத்திட்டு தன்னோட பயணத்தை ஆரம்பிக்கிறான். காடு மலைகள் எல்லாம் தாண்டி ரொம்ப தூரம் நடந்து போறான். ஒரு சின்ன கிராமம் ஒன்று இருக்கிறத பார்க்குறான். இருள் சூழுது. அன்னைக்கு ராத்திரி அங்கேயே தங்கணும்னு முடிவெடுக்கிறான். அந்த கிராமவாசிகளுக்கு தன்னை பற்றி அறிமுகப்படுத்திக்கிற அந்த இளைஞன் தான் எங்கே போறேங்கிறதையும் எதுக்காக போறேங்கிறதையும் அவங்க கிட்ட சொல்றான். கிராம மக்கள் அவன் சாப்பிட்றதுக்கு உணவும் இருக்கிறதுக்கு இடமும் கொடுத்து நல்லா கவனிச்சுக்கிறாங்க. பொழுது விடியுது. மறுபடியும் பயணத்துக்கு தயாரான அந்த இளைஞன் கிட்ட அந்த கிராம மக்கள் ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. அது என்னன்னா, இதோ பார் இளைஞனே, முன்பொரு காலத்துல இந்த கிராமத்துல ஒரு பெரிய மாமரம் இருந்தது. அந்த மாமரம் ரொம்ப சுவையான கனிகளை கொடுத்துட்டு இருந்தது. ஆனா என்னவோ தெரியல, இப்ப கொஞ்ச நாளா அந்த மரம் எந்த கனிகளையும் கொடுக்கறது இல்ல. அதுக்கான காரணம் அந்த அசுரனுக்கு மட்டும் தான் தெரியும். உன்னோட வேலை முடிஞ்சு நீ திரும்ப வரும்பொழுது அதுக்கான காரணத்தையும் நீ தெரிஞ்சுட்டு வந்து எங்களுக்கு சொல்லணும்னு கேட்டுக்கிறாங்க. அதுக்கு சம்மதம் சொன்ன அந்த இளைஞன் மறுபடியும் தன்னோட பயணத்தை ஆரம்பிக்கிறான். கரடு முரடான பாதைகளை எல்லாம் கடந்து ரொம்ப தூரம் நடந்து போறான். தூரத்துல ஒரு கிராமம் இருக்கிறத பாக்குறான். அடுத்த நாள் இரவுக்கு அங்கேயே தங்கி ஓய்வு எடுத்துக்கணும்னு முடிவெடுக்கிறான். கிராம மக்கள் நல்லபடியா உபசரிக்கிறாங்க. அன்றிரவு கழியுது. பொழுது விடியுது. பயணத்துக்கு தயாராகிறான் இளைஞன். அப்போ அந்த கிராமவாசிகள், இளைஞனே, எங்க கிராமத்துல ஒரு பெரிய அருவி இருந்தது. அந்த அருவி குடிக்கிறதுக்கு ரொம்ப சுவையான நீரை கொடுத்துட்டு இருந்தது. ஆனா என்னவோ தெரியல, இப்ப கொஞ்ச காலமா அந்த அருவியிலிருந்து எங்களுக்கு தண்ணியே கிடைக்கிறது இல்ல. இதுக்கான காரணம் அந்த ராட்சசனுக்கு மட்டும்தான் தெரியும். உன்னுடைய வேலை முடிஞ்சு நீ திரும்பி வரும்போது அதுக்கான காரணத்தை தெரிஞ்சுட்டு வந்து எங்ககிட்ட சொல்லணும்னு கேட்டுக்கிறாங்க. அதுக்கு சம்மதம் சொன்ன அந்த இளைஞன் மறுபடியும் தன்னோட பயணத்தை ஆரம்பிக்கிறான். வெயில், மழை எதையும் பொருட்படுத்தாம ரொம்ப தூரம் நடந்து போறான். போற வழியில விவசாயிகள் கிணறு தோண்டிட்டு இருக்கிறத பாக்குறான். அவங்க கிட்ட தான் என்ன வேலையா போறேங்கிறத சொல்றான். அதை கேட்ட அந்த விவசாயிகள், இளைஞனே, நாங்கள் ரொம்ப காலமாக நாங்கள் இந்த கிணறை தோண்டிக்கிட்டு இருக்கோம். ஆனால் எங்களுக்கு நீரே கிடைக்கல. எந்த பகுதியில் தோண்டினா தண்ணி கிடைக்கும் அப்படிங்கிற விஷயம் அந்த ராட்சசனுக்கு மட்டும் தான் தெரியும். உன்னோட வேலை முடிஞ்சு நீ திரும்பி வரும்போது அதுக்கான காரணத்தை தெரிஞ்சுட்டு வந்து எங்களுக்கு தெரியப்படுத்தணும்னு கேட்டுக்கிறாங்க. அதுக்கு சம்மதம் சொன்ன அந்த இளைஞன் மறுபடியும் தன்னுடைய பயணத்தை ஆரம்பிக்கிறான். ரொம்ப தூர பயணத்துக்கு அப்புறம் ஒரு வழியா அந்த இருள் சூழ்ந்த காட்டுப்பகுதியா வாடைறான். அங்க தங்க முடியா எடுத்துட்டு வரேன்னு அரசருக்கு உறுதி கொடுத்த அந்த இளைஞன் வர்ற வழியில ஊர் மக்களுக்கு 3 வாக்குறுதிகளை கொடுக்குறான். அதுக்கப்புறம் ரொம்ப தூரம் பயணம் செஞ்சு அந்த இருண்ட காட்டை அடையிறான். அங்க ஒரு வயசான மூதாட்டி தள்ளாடி நடந்து போயிட்டு இருக்கிறத பாக்குறான். பார்த்த உடனே அந்த பெண் சாதாரண பெண்ணா இருக்க முடியாது, அது ஒரு சூனியக்காரி அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறான். அவங்க பக்கத்துல போய், இந்த தள்ளாத வயசுல எதுக்கு நடந்து இவ்ளோ கஷ்டப்படுறீங்க? நீங்க வேணும்னா என் முதுகு மேல ஏறிக்கோங்க, நீங்க போக வேண்டிய இடத்துக்கு நான் கூட்டிட்டு போய் விடுறேன் அப்படின்னு சொல்றான். இதோ பார்ப்பா, இது ரொம்ப ஆபத்தான வனம். இங்க ஒரு பயங்கர ராட்சசன் வாழ்ந்துட்டு இருக்கான். அவன் உன்னை பார்த்தா எந்த நேரத்திலையும் பிடிச்சு சாப்பிடுவான். இங்க இருந்து உடனே போயிடு அப்படின்னு அந்த மூதாட்டி சொல்றாங்க. அதுக்கு அந்த இளைஞன், ஓ அப்படியா, அப்படின்னா உங்களுக்கு அந்த ராட்சசனை பத்தி தெரியுமா? அவன் எங்க இருக்கான்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேக்குறான். அதுக்கு அந்த மூதாட்டி சிரிச்சுட்டு, அவனை பெத்த தாயே நான் தான், அவன் எங்க இருக்கான்னு என்கிட்ட கேக்குறியா அப்படின்னு சொல்றாங்க. ஓ அப்படின்னா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு தன்னை அறிமுகப்படுத்திக்கிட்ட அந்த இளைஞன் நான் என்ன காரணத்துக்காக இங்க வந்திருக்கேன் அப்படிங்கறத சொல்றான். சொல்லிட்டு தன்னை அந்த அரக்கன் கிட்ட கூட்டிட்டு போக சொல்லி கேட்டுக்கிறான். அதுக்கு அந்த மூதாட்டி, சரி, யாருன்னே தெரியாத எனக்கு உதவி செய்யணும்னு நினைச்ச உன் நல்ல குணத்தை பாராட்டு, அதனால இந்த விஷயத்துல நானே உனக்கு உதவி செய்யறேன் அப்படின்னு சொல்லி அந்த மூதாட்டி அந்த இளைஞனோட முதுகு மேல ஏறிக்கிட்டாங்க. சூனியக்கார அந்த மூதாட்டி பாதைய சொல்ல சொல்ல அந்த இளைஞன் நடக்கிறான். கடைசியா அரக்கன் தங்கி இருக்க அந்த இருண்ட குகையை அடையறாங்க. வந்தவுடன் அந்த மூதாட்டி, இதோ பார் இளைஞனே, வெளியே போயிருக்க அந்த அரக்கன் வர்ற நேரம் ஆச்சு. அவன் கண்ணில் நீ பட்டினா பட்ட உடனே உன்னை சாப்பிடுவான். அதனால உன்னை ஒரு சின்ன பேனா மாத்தி என்னோட தலையில வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த இளைஞனை ஒரு சின்ன பேனா மாத்தி தன்னோட தலையில வச்சுக்கிறாங்க. அரக்கன் குகைக்கு வரான். ரொம்ப களைப்பா இருந்தவன் தூங்க ஆரம்பிக்கிறான். அந்த வயதான மூதாட்டியும் கூட போய் படுத்து தூங்க ஆரம்பிக்கிறாங்க. அரக்கன் அயர்ந்து தூங்குறான். அந்த சமயத்துல அவனோட ஒரு தங்க முடிய அந்த வயதான மூதாட்டி பிடுங்கி எடுக்கிறாங்க. வலி தாங்க முடியாத அந்த அரக்கன் கோவமா எந்திரிச்சு, யாரது அப்படின்னு கேக்குறான். அதுக்கு அந்த மூதாட்டி, நான் தான்ப்பா, நான் ஒரு மோசமான கனவு கண்டேன், அதனாலதான் இப்படி செஞ்சேன்னு சொல்றாங்க. அதுக்கு அந்த அரக்கன், கனவா? என்ன கனவு அப்படின்னு கேக்குறாங்க. அந்த
மூதாட்டி அந்த முதல் கிராம மக்கள் மாம்பழமே கொடுக்கல அப்படின்னு சொன்ன அந்த கேள்வியையே கனவா சொல்றாங்க. அதோட மட்டும் இல்லாம அதுக்கான பதிலையும் அந்த அசுரன் கிட்டயே கேக்குறாங்க. அதுக்கு அந்த அசுரன் ஒரு பெருச்சாலை ஒண்ணு அந்த மரத்தோட வேற அரைச்சிட்டு இருக்கிறதாவும் அதனாலதான் அந்த மரம் சுவையான கனிகளை கொடுக்கறது இல்லன்னு பதில சொல்றாரு. பதில சொல்லிட்டு அரக்கன் திரும்பவும் தூங்க போறான். அரக்கன் ஆழ்ந்த தூக்கத்துக்கு போனதுக்கு அப்புறம் மூதாட்டி திரும்ப ஒரு முடிய பிடுங்குறாங்க. வலியோட ஏஞ்ச அந்த அரக்கன் கிட்ட மறுபடியும் ஒரு கனவு கண்டதா சொல்லி இரண்டாவது கேள்விக்கான பதில கேக்குறாங்க. அதுக்கு அந்த அரக்கன் ஒரு பெரிய ராட்சச ஆமை ஒண்ணு அருவியை தடுத்து நிறுத்திட்டு இருக்கிறதாவும் அந்த ஆமையை அகற்றினா அருவியிலிருந்து சுவையான தண்ணி திரும்பவும் கிடைக்கும்னு ரெண்டாவது கேள்விக்கான பதில சொல்றாரு. மறுபடியும் அரக்கன் தூங்க போறான். வழக்கம் போல மூன்றாவது முடிய பிடுங்குறாங்க அந்த மூதாட்டி. மறுபடியும் கனவு வந்ததா சொல்லி அந்த மூணாவது கேள்விக்கான பதிலையும் கேட்கறாங்க. அதுக்கு அந்த அரக்கன் கிராமத்துக்கு வடக்கு பக்கமா கிணறு தோண்டினா நிறைய தண்ணி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி மூணாவது கேள்விக்கான பதிலையும் சொல்றாரு. பொழுது விடியுது. அரக்கன் வெளியே போனதுக்கு அப்புறம் 3 தங்க முடிகளை அந்த இளைஞன் கிட்ட கொடுத்து அவன் கேள்விக்கான பதிலையும் சொல்லி நல்லபடியா வழி அனுப்புறாங்க அந்த மூதாட்டி. இளைஞன் நன்றி சொல்லிட்டு மகிழ்ச்சியோட கிளம்புறான். போற வழியில கிராம மக்கள் கிட்ட தான் தெரிஞ்சுக்கிட்ட பதிலையும் சொல்லிட்டு நல்லபடியா அரண்மனைக்கு போய் சேர்றான். தான் கொண்டு வந்த அந்த 3 தங்க முடிகளையும் அரசர்கிட்ட கொடுக்குறான். அரசரும் தான் கொடுத்த வாக்குப்படி தன்னுடைய மகளுக்கும் அந்த இளைஞனுக்கும் திருமணத்தை செஞ்சு வைக்கிறாரு. எந்த ஒரு பலனையும் எதிர்பார்க்காம நம்ம செய்யற உதவி கண்டிப்பா ஏதாவது ஒரு சூழ்நிலையில கை கொடுக்கும். நன்றி, வணக்கம்.